ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 15ஆம் தேதி இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 1ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:22 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதின்னு பார்க்கும்போது காலை 8:23 மணி வரைக்கும் ஏகாதசி திதி, அதற்கு பின்பாக துவாதசி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 3:59 மணி வரைக்கும் உத்திராட நட்சத்திரம், அதற்கு பின்பாக திருவோண நட்சத்திரம் இன்றைய தினத்தில் இருக்குது. காலையில் 6:21 மணி வரைக்கும் சித்த யோகமும், அதற்கு பின்பான நேரத்தில் அமிர்த யோகமும் இன்றைய தினத்தில் இருக்குது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலையில் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும். குளிகை நேரம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. யமகண்ட நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை 3:59 மணி வரைக்கும் மிருகசீர்ஷ நட்சத்திரம், அதற்கு பின்பாக திருவாதிரை நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். தொழில் ரீதியிலான விஷயங்கள் வழியில் முன்னேற்ற நிலைகளை காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினம்னு பார்க்கும்போது புதிதான தொழில் முயற்சிகள் இருக்கும். ஏற்கனவே தொழில் செய்துட்ருக்கிறீங்கனாலும் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுடைய அம்மா வழி ஆதரவுகள் கிடைக்கும். உங்களுடைய அம்மாவின் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. தொழில் சார்ந்த விஷயங்களில் தடைகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்தில் தடைகள் எல்லாம் விலகணும்னு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அம்பாள் தெய்வத்தை வணங்க வேண்டியது அவசியம். வெண்மை நிற பூக்களால் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். இப்படி செய்யும்போது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். இன்றைக்கி தொழிலுக்கு போகக்கூடிய நபர்கள் முடிந்தளவு கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நாம் செயல்படலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கட்டிடங்கள், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். கல்வி ரீதியிலான தொழில் முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், ஈடுபாடுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சந்திர பகவான்னு பார்க்கும்போது மளிகை சம்பந்தமானது, காய்கறி பழம் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி விவசாயம் சார்ந்த விஷயங்கள், பொது காரியங்கள், அதாவது பொது சம்பந்தமான பணி ரீதியிலான விஷயங்கள், இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருக்கும் ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. நீர் சம்பந்தப்பட்ட, அதாவது திரவமாக இருக்கக்கூடிய பொருட்கள் சார்ந்த தொழில் ரீதியிலான முயற்சிகளும் இன்றைய தினத்தில் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் சார்ந்த இடங்களில் ரொம்பவும் இனிமையான நபர், ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிரச்சனை, டென்ஷன் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய நபராக நீங்கள் இன்றைய தினத்தில் இருப்பீங்க. ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. சந்திர பகவான்னு பார்க்கும்போது பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம்னு பார்க்கும்போது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். எடுக்கக்கூடிய விஷயங்களில் வெற்றி வாய்ப்புகளும் இருக்கும், முயற்சிகளும் இருக்கும், வெற்றி வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் இன்றைய தினத்தில் வெற்றிகளை பெறணும்னு முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா பெண் தெய்வ வழிபாடு அவசியம். பெண் தெய்வ வழிபாடை செய்துட்டு நாம் ஒரு பெரிய காரியத்திலெல்லாம் ஈடுபடும் போது இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது.
கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஆன்மீக ரீதியிலான விஷயங்களில் நாட்டங்கள் அதிகமாக இருக்கும், நம்பிக்கைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய தினத்தில். அதே மாதிரி பதவி சார்ந்த விஷயங்களில் அரசியலாக இருந்தாலும் அரசாங்க ரீதியிலான விஷயங்களாக இருந்தாலும் பதவி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு மாற்ற நிலைகள் இருக்கும், அவங்களுடைய பதவி சார்ந்தோ இல்லைன்னா அவங்களுடைய இருப்பிடம் சார்ந்தோ ஏதாவது ஒரு மாற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய தினம். வெளிநாடு பயணங்கள், வேலை இல்லைன்னா தொழில் முயற்சிகளில் புதுசாகவும் ஈடுபட வைக்கும், அதுபோல் வெற்றி வாய்ப்புகளையும் தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய தந்தை, ஒரு சில அந்நிய நபர்கள், இவங்க எல்லாருக்கும் நீங்கள் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி உங்களுடைய தந்தைக்கும் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் இருக்கிறாரு. சந்திர பகவான்னு பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இப்படி இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் நிதானங்கள் அவசியம். குறிப்பாக பேசக்கூடிய விஷயங்களில் நாம் யோசித்து செயல்பட வேண்டியது முக்கியமாக இருக்குது. உங்களுடைய பண வரவுகளை இன்றைய தினத்தில் தடை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பணவரவுகள் வர வேண்டி இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகக்கூடிய சூழல்கள் வரலாம், இல்லைன்னா அதிகபட்ச செலவுகள் இருக்கலாம். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கணும்னு முயற்சிகள் செய்யக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்தில் பைரவ பெருமானை வணங்க வேண்டியது அவசியம். அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் போகக்கூடிய தினங்களில் பைரவ பெருமானை வணங்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப நபர்கள் வழியிலிருந்து பிரச்சனைகள், ஏமாற்ற நிலைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மற்றும் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து பிரச்சனைகளோ அதிகபட்ச செலவுகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்பில் இடையூறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உண்ணக்கூடிய உணவு சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் அவசியம். தனக்கு சேராத உணவுகள் இருந்தால் முடிஞ்சளவு அதையெல்லாம் இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். திருமணம் தொடர்பான விஷயங்கள், வரன் சம்பந்தமான விஷயங்கள், இதிலெல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. ஒரு நல்ல சூழல் நிலவும், தம்பதியர்களுக்கிடையே ஒரு இனிமையான சூழல் நிலவக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதியினர்கள் எல்லாம் இருக்கிறீங்க இல்லை, உங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்தில் அம்பாளுக்கு வழிபாடுகள் செய்யணும். அம்பாளுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். ஒரு குங்கும அர்ச்சனை செய்யலாம், அப்படி இல்லைன்னா சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனைகள் செய்யலாம். இப்படியெல்லாம் செய்துட்டு நாம் அந்த விஷயங்களை ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் குறையும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் ரொம்பவும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே எல்லாம் ஒற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களில் நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். சுயமாகவும் பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லையும் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது.
அதுபோல் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு சார்ந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்ற நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம்னு பார்க்கும்போது செலவுகளில் கவன நிலைகள் அவசியம். வேலை சம்பந்தமான முயற்சிகள் வழியிலையும் சிலருக்கு செலவினங்கள் இருக்கும். செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் வழியில் அதிகமாக ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. அதுபோல் இன்றைய தினம்னு பார்க்கும்போது வேலை சார்ந்த முயற்சிகளை எடுக்கக்கூடிய நபர்கள் சிவபெருமான் பார்வதி தேவி இப்படி இருவரும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோவை பார்த்து வழிபாடுகள் செய்யலாம். இல்லைன்னா கோவிலில் போயிட்டு வழிபாடுகள் செய்யலாம். இந்த மாதிரி இணைந்து இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கிட்டு போகும்போது எதிர்பார்த்த வேலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது மக நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை சம்பந்தமான விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம். ஒரு சிலருக்கு மருத்துவ ரீதியிலான செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கண் சார்ந்த பகுதிகள் மற்றும் பாத பகுதிகள் இந்த மாதிரியான பகுதிகளில் ஒரு உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கடன் வாங்கி கடனை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும். ஒரு கடனை நெருக்கக்கூடிய விஷயங்கள் வழியில் நீங்கள் இன்னொரு கடனை வாங்கி அந்த கடனை அடைக்கிற மாதிரியான முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது உங்களுடைய பொருட்களை கூடுதலாக கவனமாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியம். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வழியில் செலவுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரகசியமாக மறைமுகமாலாம் ஈடுபட்டு இருந்த நபர்களுக்கு அதன் வழியிலிருந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்குது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது லைட் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னிராசி என்பர்களுக்கு ராசியாதிபதி புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். குழந்தை பேறு சார்ந்த விஷயங்களில் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல செய்திகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பேருக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினர்களாக இருக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் அம்பாள் வழிபாடு செய்யலாம். உங்களுடைய குலதெய்வமே பெண் தெய்வமாக இருக்குதுன்னா தாராளமாக எடுத்து இன்றைய தினத்தில் வழிபாடுகள் செய்யலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தில் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவில் எண்ண நிலைகளும் அதிகமாக இருக்கும். இனிமையான எண்ண நிலைகள் இருக்கும். விரும்பிய எண்ணங்களும் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கும். மனதளவில் கற்பனை இந்த மாதிரியான விஷயங்களில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும். கவிதை எழுதுறீங்க, பாடல்கள்லாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நபர்களுக்கு மிகவும் உபயோகமான தினமாக இன்றைய தினம் இருக்கும். அதுபோல் ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவுகள் தருவீங்க. உறவு முறைகள், மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் பெரிய பிள்ளைங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இதெல்லாம் குறித்த ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும். குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினம்.
நண்பர்களோடு சேர்ந்து உல்லாசமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். கலைத்துறை சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, இல்லை முயற்சி செய்கிறீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் சார்ந்த முயற்சிகள்லையும் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஆண்டாள் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி சுக்கிர பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கிறாரு. சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் வீடு, வாகனம், மனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பெரும்பாலும் எந்த வழியில் இருக்கும்னா, தொழில் சார்ந்த தேவைகளுக்கேற்ப ஒரு கட்டிடங்கள் அமைக்கக்கூடிய முயற்சிகளோ, வாகனங்களை வாங்குறதோ, இல்லைன்னா ஒரு இடம் பார்க்கிறதோ, இந்த மாதிரியான முயற்சிகள் தொழில் தேவைகளுக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது தொழிலிலும் நல்ல ஈடுபாடுகள் இருக்கும். தொழிலையுமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வீட்டில் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள், நல்ல நிகழ்ச்சிகள் குறித்த முயற்சிகள், இதிலெல்லாம் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் உங்களுடைய அம்மாவிற்கு ஆதரவுகள் தருவீங்க. உறவு முறைகள், அண்டை இயலார்கள் இவங்களோடு ஒரு இணக்க நிலைகள் இருக்கும். உங்களுடைய அம்மா கிட்ட உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் வழியில் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது. விஷாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. படிப்பில் ஒரு நல்ல ஒரு சுமூகமான நிலை இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. நீங்கள் வீடெல்லாம் கட்டுறீங்க, இல்லை ஒரு வாகனங்கள் எல்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய மாமியார் வழியிலிருந்து ஆதரவுகள் இன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சாண்டல் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்துல அமர்வு பெறுவதாக இருக்கிறார். இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது இடமாற்றங்கள் சார்ந்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி முன்னேற்றங்களும் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கும். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல பயண ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் மிகவும் அதிகமானதாக இருக்கும். முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. நாம ஒரு வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினத்துல செய்யலாம். அதற்காக ட்ரை பண்ணும்போது அதற்கு ஒரு வழி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபடும் போது அதிலும் சக்சஸ் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கிறது. இன்றைய தினத்துல விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் உள்ளிட்ட நபர்களுக்கெல்லாம் நீங்க ஆதரவு தருவீங்க. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் எல்லாம் திருமண காலத்துல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகள் வரலாம். இல்லைன்னா பிசினஸ் சம்பந்தமான முயற்சிகள், வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கிறது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். அதாவது பத்திரங்கள், ஆவணங்கள், சான்றிதழ் சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் இன்றைய தினத்துல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது.
கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெற்றிகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் தாராளமாக எடுத்து செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசிக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ராசியாதிபதி குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்துல இருக்கிறாரு. சந்திர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது தனஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது பணவரவுகள் அதிகரிக்கக்கூடிய தினம். எதன் வழியிலெல்லாம் பணவரவுகள் வரும் அப்படின்னு பார்த்தா இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியிலிருந்து பணவரவுகள் இருக்கும். எதிர்பாராத விஷயங்கள் வழியிலிருந்து பணவரவுகளோ பொருள் வரவுகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. இன்றைய தினத்துல சின்ன சின்ன தடைகள் இடையூறுகள் இதெல்லாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைங்க இருக்கிறீங்கன்னா படிப்புல கொஞ்சம் அதிக ஆர்வங்கள் எடுத்துக்கலாம். ஆர்வ நிலைகள் இருந்தாலும் இடையூறுகள் தான் இருக்கும். அதை தாண்டி நாம செயல்பட வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது குடும்பத்தார்கள் மற்றும் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இவங்களுக்கெல்லாம் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமணம் ஆகாம இருக்குன்னா அவங்களுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகள் வரலாம். இல்லைன்னா பிசினஸ் சம்பந்தமான முயற்சிகளை குடும்பத்தார்கள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். பூராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல கொஞ்சம் கண் பகுதிகளில் மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கு. கண் சார்ந்த பகுதிகள் முக பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கலைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வ நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. குளிர்ச்சியான உணவுகளை விரும்பி சாப்பிடக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. மகர ராசி அன்பர்களுக்குன்னு பார்க்கும்போது ராசியாதிபதி சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்துல இருக்கிறாரு. சந்திர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினம் உங்களுக்கான ஒரு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா திருமணம் சார்ந்ததாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபாடுகள் இருக்கும். பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். சமுதாய ரீதியிலான பொது காரியங்களில் ஈடுபாடுகளை காட்டக்கூடிய விஷயங்களும் இன்றைய தினத்தில் இருக்கும். இந்த மாதிரியான முயற்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய தினத்துல இந்த மாதிரி முயற்சிகளை எடுக்கிறோம், நல்லபடியா முடியணும்னு விரும்பக்கூடிய நபர்கள் பெண் தெய்வ வழிபாடை செய்துட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த காரியங்களை எடுத்து செய்யலாம். பெண் தெய்வ வழிபாடை செய்து முடிச்சுட்டு இந்த காரியங்கள் குறித்த முயற்சிகள் எடுத்து செய்யும் போது நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது முக அழகு அதிகரிக்கும். முகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பொலிவு தெரியும். இன்றைய தினத்துல ஒரு நல்ல தோற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல கோபங்கள் எல்லாமே குறைந்து ஒரு நல்ல மென்மையான இனிமையான ஒரு நினைவுகள் சிந்தனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய தினமா இன்றைய தினம் இருக்கும். உங்களுக்கு நம்ம இவ்வளவு நாளா இந்த டென்ஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே இன்றைய தினத்துல குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும். உங்களுக்கான ஆதரவுகள் உங்களுடைய மனைவி கிட்ட இருந்தோ நண்பர்கள் கிட்ட இருந்தோ பிஸ்னஸ் எல்லாம் செய்றீங்கன்னா அந்த பார்ட்னர் கிட்ட இருந்தோ இவங்க வழியில இருந்தெல்லாம் உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையேயும் ஒரு நல்ல நட்புறவு நீடிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெண் தெய்வ வழிபாடு செய்யவும்.
கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்துல இருக்கிறாரு. சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல சற்று விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதன் வழி விரய செலவுகள் அமையும் அப்படின்னு பார்க்கும்போது மருத்துவ ரீதியிலான செலவினங்கள் இருக்கும். வேலை சம்பந்தமான விஷயங்கள் வழியில செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள் அதிகமா இருக்கும். நிறைய கடன்கள் இருக்குது அப்படின்னா அதை எப்படியாவது அடைக்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. இன்றைய தினத்துல அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது விரய செலவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. கண் மற்றும் பாத பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கு. இந்த பகுதிகளில் சின்ன சின்ன இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஏதாவது கடன்களை வாங்கி திரும்ப கடன்களை அடைக்கிற மாதிரியான முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ரகசியமான மறைமுகமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் வழியில செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல நாட்ட நிலைகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் சுகஸ்தானத்துல இருக்கிறாரு. சந்திர பகவான்னு பார்க்கும்போது லாபஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார். லாப நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. எதன் வழியில லாப நிலைகள் இருக்கும்னு பார்த்தா பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் வழியிலிருந்து லாப நிலைகள் அதிகமா இருக்கும். உங்களுடைய பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னா அதன் வழியில நீங்க எதிர்பார்த்த லாப நிலைகளை அடைவீங்க. உங்களுடைய பிள்ளைங்கள்லாம் பெரிய பிள்ளைங்களா இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில இருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். அவங்க வழியில இருந்து உங்களுக்கு ஏதாவது லாபங்கள், ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. நண்பர்களோடு சேர்ந்து மிகவும் உல்லாசமாக இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே இன்றைய தினம் மிகவும் சந்தோஷமான தினமா இருக்கும். அதை ஒரு சிலர் நண்பர்களோடு சேர்ந்து இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய உறவு முறைகள், மனம் விரும்பிய நண்பர்கள், மனம் விரும்பிய நபர்கள் இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல உங்களுடைய குலதெய்வம் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலிருந்து எதிர்பார்த்த நன்மைகள், நல்ல செய்திகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல கலைத்துறையில இருக்கிறீங்க, இல்லை முயற்சிகள் செய்கிறீங்க, அதே மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கிறீங்க, இல்லைன்னா முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த துறைகள்ல நல்ல முன்னேற்றங்கள், புகழ் அடையக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கு. உங்களுக்குன்னு பார்க்கும்போது விரும்பிய விஷயங்கள்ல நாட்டங்கள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம விரும்பிய பயணங்கள் எல்லாம் அமையக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.